ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல்ல விக்னேஷ். ஸோ இன்னைக்கு டே 7. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிளாஸ் ஓவர். ஓகேவா? ஸோ இந்த ஒரு வாரத்துல என்ன ஃபீல் பண்ணீங்க? நிறைய பேர் ரெகுலராகவே வீடியோஸ் பார்க்கறது இல்லை. பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸை நான் சொல்லலை, ரெகுலரா வீடியோஸ் பார்க்கறதே இல்லை. டே 1 போய் பாருங்க, இப்போ ரீசெண்ட் வீடியோஸ் பாருங்க, உங்களோட செலெக்ஷனுக்கு தான். ஸோ நீங்க பார்க்கலன்னா அடுத்த வீடியோ மேக் பண்ணாம நான் விட்டுருவேன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு நாளும் வீடியோஸை ரெகுலரா பாருங்க. ஓகேவா? இது கம்ப்ளீட்டா உங்களோட செலெக்ஷனுக்கு தான், வியூஸ்க்காக கிடையவே கிடையாது. அதான் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்றேன், உங்க செலெக்ஷன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் செலெக்ஷன் வாங்கணும் அப்படின்னு பார்த்து பண்ணிட்டு இருக்க வீடியோஸ். ஸோ இன்னைக்கு டே 7ல நம்ம பெர்சன்டேஜோட பார்ட் 3. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெர்சன்டேஜ் சாப்டர் பெருசு, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த பார்ட் 3ல நம்ம பார்க்க போற கொஸ்டின்ஸ் எல்லாமே சேலஞ்சிங்கா சூப்பரா இருக்கும். ஓகேவா? ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். கம்ப்ளீட் பெர்சன்டேஜ் நான் ஒரே பிடிஎஃப் தரேன். அந்த 3 நாள் மொத்தமா சேர்த்து தரேன். ஓகேவா? அண்ட் மறக்காம நம்ம ஆப்பையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய பிடிஎஃப் நம்ம ஆப்ல இன்னும் வரப்போகுது. ஓகேவா? நான் அப்லோட் பண்ணிட்டு அதை பத்தியும் சொல்றேன். ஸ்டடி மெட்டீரியல்ல டவுன்லோட் பண்ணி தென் நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின் கமெண்ட்ஸ்ல கூட கேட்குறீங்க. நான் என்டிபிசிக்கு பார்க்கலாமா, ஏஎல்பிக்கு பார்க்கலாமா, டெக்னீஷியன் சேம் மாடல் கொஸ்டின் மேக்ஸிமம் அதுல ரிப்பீட் ஆயிருக்கு. நீங்க ஏன் குரூப் டி கொஸ்டின் கட்டாயம் பார்க்கணும்னு நான் சொல்வேன்னா, குரூப் டி தான் வந்து பாத்தீங்கன்னா 100 ஷிஃப்ட்ல நடந்தது. மற்ற எக்ஸாம் எதுவும் 100 ஷிஃப்ட்ல நடந்து நமக்கு இவ்வளவு கொஸ்டின்ஸ் கிடைக்காது. ஸோ குரூப் டியோட கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். சரியா? ஸோ இந்த சீரீஸை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். இதே மாடல் என்டிபிசி, ஏஎல்பி, டெக்னீஷியன்லாம் நிறையவே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண டாபிக்ஸ். ஒவ்வொரு சாப்டர்லயும் 4 வீடியோ, 5 வீடியோ, 6 வீடியோ, 7 வீடியோன்னு இருக்கும். அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டெலிகிராம்லயும் உங்களுக்கு லிங்க் கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த லாஸ்ட் டைப்ல நான் அதிகமா பார்த்தது இந்த சக்சஸிவ் பெர்சன்டேஜ் சேஞ்சுன்னு சொல்லலாம். இந்த டைப்பை. சரியா? சக்சஸிவ் பெர்சன்டேஜ் சேஞ்ச். அண்ட் இந்த சேம் கான்செப்டை நம்ம ப்ராஃபிட் லாஸ் பார்க்கும்போது, டிஸ்கவுண்ட் பார்க்கும்போதும் யூஸ் பண்ணுவோம். பட் பெர்சன்டேஜ்ல நடந்து முடிஞ்ச குரூப் டில வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு. இது என்ன, இதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்? இந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒரு பொருள், சரியா, ஏதாவது ஒரு பொருளோ ஏதாவது பாப்புலேஷனோ எனிதிங், சரியா, அது வந்து இத்தனை சதவீதம் ஏறுது, இத்தனை சதவீதம் இறங்குது, மறுபடியும் இத்தனை சதவீதம் ஏறுது அப்படின்னு ஏறுது இறங்குது ஏறுதுன்னு சொல்லலாம், இல்ல மொத்தமா ஏறுதுன்னு சொல்லலாம், இல்ல மொத்தமா இறங்குதுன்னு சொல்லலாம். இதுல சிம்பிளா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட மென்டாலிட்டி எப்பயுமே எப்படி இருக்கணும்? மினிமம் டைம்ல கொஸ்டின்ஸை சால்வ் பண்றது. ஓகேவா? ஸோ இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த சக்சஸிவ் சேஞ்சில் உங்களை என்ன கேட்பாங்கன்னா, முன்னாடி ஒரு பொருளோட விலை இந்த மாதிரி இருந்துச்சு, அதை வந்து ஃபர்ஸ்ட் 20% ஏத்திட்டாங்க, அப்புறம் ஒரு 10% குறைச்சிட்டாங்க, மறுபடியும் ஒரு 25% ஏத்திட்டாங்க. இப்போ முன்ன இருந்த விலைக்கும் இப்போதைக்கும் என்ன சதவீதத்துல வித்தியாசம் வருது அப்படின்னு கேட்கலாம். இல்ல ரூபால என்ன வித்தியாசம் வருது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்பெல்லாம் உங்களை ரூபால என்ன வித்தியாசம் வருதுன்னு கேட்கறாங்களோ அப்போ கொஸ்டின் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகும். பெர்சன்டேஜ்லயே கொடுத்து பெர்சன்டேஜ்லயே கேட்டா ஈஸியா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நம்மளால மைண்ட்லயும் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் இந்த பர்டிகுலர் டைப்பை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 மெத்தட் இருக்கு அப்ரோச் பண்ண. 3 மெத்தட் சொல்வேன். அண்ட் ஏன் இந்த 3 மெத்தடுமே நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். கொஸ்டின் சிம்பிளா இருந்துச்சுன்னா சிம்பிளா மெத்தட் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ மெத்தட்ல அடிக்கலாம். அண்ட் இன்னொன்னு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? இந்த a plus b minus a into b by 100. ஓ, minus a into b by 100. ஓகேவா? இன்னொன்னு பை அசம்ஷன். நம்ம அசியூம் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த 3 மெத்தட்ல நீங்க எந்த மெத்தட்னாலும் யூஸ் பண்ணலாம். சாரி, a plus b plus ab by 100. ஸோ இதுல இன்க்ரீஸ்னா நம்ம பிளஸ் போடுவோம், டிக்ரீஸ்னா மைனஸ் போடுவோம். அது நான் கொஸ்டின் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிளியரா சொல்றேன். ஏன் இந்த 3 மெத்தடுமே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நான் சொல்றேன்னா,
இந்த ஒரு டைப்லயே நான் சொன்ன மாதிரி சிம்பிள் டு காம்ப்ளிகேட்டட் வரைக்கும் அவங்க போறாங்க. அதனால இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டினை வந்து நீங்க எல்லா கொஸ்டினுமே 3 மெத்தட்லயுமே சால்வ் பண்ணலாம். பட் எந்த மெத்தட் எதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். ரைட்டா? இப்போ பாருங்க, இங்க the price of an article is first increased by 20% and later on it is decreased by 25%. Due to reduction in sales, find the net percentage change in final price of the article. ஒரு பொருளின் விலை முதலில் 20% அதிகரிக்கப்பட்டு பின்னர் விற்பனை குறைவு காரணமாக 25% குறைக்கப்படுகிறது. பொருளின் இறுதி விலையில் நிகர சதவீத மாற்றத்தை காண்க. அசம்ஷன் மெத்தட்னு நான் சொன்னேன்ல, அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் 100ன்னு அசியூம் பண்ணுங்க. சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாத்தையுமே 100ன்னு அசியூம் பண்ணுங்க. நான் இதுதானே ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 3 மெத்தடுமே நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு அடுத்து எப்படி எல்லாம் ஈஸியா பண்ணலாம், எந்த கொஸ்டினுக்கு எந்த மெத்தடுங்கிறதையும் சொல்றேன். ஸோ அசம்ஷன் மெத்தட்ல எப்பயுமே இந்த மாதிரி கொஸ்டினுக்கு 100 ரூபாய் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ரைட்டா? அப்புறம் இந்த பெர்சன்டேஜ்லாம் நீங்க மைண்ட்லயே எடுக்கணும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி பெர்சன்டேஜோட கம்ப்ளீட் சாப்டர் வீடியோ போட்டிருக்கேன். 6 வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். பிகினர்ஸ் இப்பதான் நம்ம சேனலை கண்டுபிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சரி நான் வந்து ஒரு பொருளோட விலையை 100 ரூபாய் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டேன். சரியா? அந்த 100 ரூபாயில 20 ரூபாய் 20% கூட்டுறாங்க. ஸோ 100ல 20ங்கிறது 20 ரூபாய் தான் இல்லையா? அப்ப 100ங்கிறது 120 மாறி இருக்கும். ரைட். அடுத்து அதுல 25% குறைக்கிறாங்க. 25%ங்கிறது என்ன? 1/4 பாகம் குறையுது. அதாவது by 4 குறையுது இல்லையா? 25% நம்ம எப்பயுமே என்னன்னு சொல்லுவோம், 1/4 இல்லையா? அப்ப ஏதோ ஒரு நம்பர் டிவைடட் பை 4 பண்ணீங்கன்னா 25% குறையுதுன்னு அர்த்தம். அப்ப இது டிவைடட் பை 4 பண்ணீங்கன்னா 30. A4 30 சார் 120. அப்ப இதுல 30 போயிடுச்சுன்னா லாஸ்ட்ல 90 rupeesன்னு வந்து நிக்குது பொருளோட விலை இல்லையா? இப்போ இவங்க கேட்கறது ஃபைனல் பிரைஸ் கம்பாரிசன் நெட் பெர்சன்டேஜ். அதாவது நெட் பெர்சன்டேஜ்னா ஆரம்பத்துக்கும் இப்போ இறுதி விலைக்கும் உள்ள அந்த நிகர சதவீத மாற்றம். என்ன மாற்றம் வந்திருக்கு? 100 ரூபான்னு இருக்க பொருள் 90 ரூபான்னு வந்திருக்கு. அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 10% குறைஞ்சிருக்கு இல்லையா? சோ 10% டிக்ரீஸ்ங்கிறது ஆப்ஷன் சி. சோ இது ஒரு மெத்தட். ஒன்ஸ் எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னா மைண்ட்லயே அடிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் இப்பதானே ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ அதனால உங்களுக்கு பொறுமையா போறேன். இந்த ஒரு மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணலாம். செகண்ட் இன்னொரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ங்கிறதுனால டீடைலா சொல்றேன். a + b + ab / 100 இல்லையா? இந்த மெத்தடும் நீங்க யூஸ் பண்ணலாம். எப்படி? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இன்க்ரீஸ்டு பை 20 இல்லையா? அப்ப நீங்க +20 போடணும். +20. அடுத்து என்ன? டிக்ரீஸ்டு பை 25% -20 பிளஸ் அதேதான் a into b by 100. ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 4 ஸ்டார் 4 வந்து 5 ஸ்டார். இங்க வந்து மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் தான் வரப்போகுது இல்லையா? ஸோ 20 - 25 என்ன? -5. இங்க ஒரு -5 ஆக மொத்தம் -10% கிடைச்சிருச்சா? ஏன் -10% கிடைக்குதுன்னா 10% குறையுது இல்லையா? இந்த மெத்தட்லயும் நீங்க சால்வ் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, தென் அடுத்த மெத்தடு. அடுத்த மெத்தட் தான் நான் சொன்ன ரேஷியோ மெத்தட். ரேஷியோ மெத்தடும் நீங்க சால்வ் பண்ணலாம். ரேஷியோ மெத்தடை பொறுத்த வரைக்கும் பெர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க. 20% நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 1/5 இல்லையா? அப்போ 5ல 1 இன்க்ரீஸ் ஆகி 6 மாறி இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றாங்க? டிக்ரீஸ்டு பை 25%. 25னா 1/4. ஸோ 4ல 1 டிக்ரீஸ் ஆகி 3 ஆயிருக்கு. அப்போ முன்ன இருந்த பிரைஸ் இங்க கிடைக்கும், இப்ப இருந்த பிரைஸ் உங்களுக்கு இங்க கிடைக்கும். ஸோ இது இனிஷியல் பிரைஸ், இது ஃபைனல் பிரைஸ், இது ரேஷியோ மெத்தட். சரியா? ஸோ 20ன்னு இருந்த ரேட் இப்போ 18 மாறி இருக்கு. அப்போ குறைஞ்சிருக்கு. எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 2. எதுல குறைஞ்சிருக்கு? முன்ன இருக்கிற பிரைஸ்ல 20 × 100. ஸோ இதை அப்படியே சால்வ் பண்ணீங்கன்னா 25 சார். ஸோ 10% டிக்ரீஸ். 3 மெத்தட் நீங்க யூஸ் பண்ணலாம். கொஸ்டின்ல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன கொஸ்டின்ஸ் என்ன மெத்தட் போறீங்கிறத டிசைட் பண்ணுங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி 20% 25% ஈஸியா ரவுண்டா வர மாதிரி எல்லாம் வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸி, மைண்ட்லயே சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி அசம்ஷன் மெத்தட்லயே போங்க, நோ ப்ராப்ளம். சரியா? தென் இந்த சிங்கிள் டிஜிட் இருக்குல்ல, 1% இன்க்ரீஸ், 2% இல்ல 3 4 5 6 அப்படிலாம் சிங்கிள் டிஜிட்டா கேட்டாங்கன்னா இது போங்க, ஈஸியா இருக்கும். a + b
a plus b plus ab by 100 போங்க கரெக்டா இருக்கும். ரேஷியோ மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரேஷியோக்கு போகலாம். அதாவது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா வேல்யூ குட்டியா இப்போ 25% எடுத்துக்கிட்டீங்கன்னா 1/4, 20% எடுத்துக்கிட்டீங்கன்னா 1/5. அதே மாதிரி இந்த 33 1/3% எல்லாம் ஏறும். அதே மாதிரி 66 2/3% எல்லாம் ஏறும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1/3 1/6 அப்படின்னு ஈஸியா இந்த மெத்தட்ல நீங்க போலாம். சரியா? ஸோ எல்லா மெத்தடும் கத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். இது ஒரு ஸ்பெஷல் டைப். பார்க்கும் போதே ஆன்சர் 24,750 எனக்கு நான் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். எப்படி சொல்றேன்? A car's price is reduced by 10% in the first year and then increased by 10% in the second year. If the car's initial price was 25,000, what is its final price after both the changes? ஒரு காரின் விலை முதல் ஆண்டில் 10% குறைக்கப்பட்டு பின்னர் இரண்டாம் ஆண்டில் 10% அதிகரிக்கப்படுகிறது. காரின் ஆரம்ப விலை 25,000 ரூபாய் எனில் இரு மாற்றங்களுக்கு பிறகு அதன் இறுதி விலை என்ன? சோ சம்டைம்ஸ் நீங்க லக்கியா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அதாவது ஒரே சதவீதம். ஓகேவா? இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சேம் பர்சன்டேஜ் எப்பவுமே ஞாபகம் வைங்க. ஒரு தடவை ஏறி அடுத்த தடவை அதே பர்சன்டேஜ் இறங்கினாலும் சரி, ஆர் இல்ல எடுத்த உடனே இறங்கி அதுக்கப்புறம் ஏறினாலும் சரி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? ஒரே பர்சன்டேஜ். இப்ப இந்த கொஸ்டின் இந்த டைப் தான். ஒரே பர்சன்டேஜா ரெண்டும் 10%, அடுத்ததும் 10%. ஃபர்ஸ்ட் இறங்குது அப்புறமா ஏறுது அப்படி இருந்தாலும் ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஏறுது இல்ல அப்புறம் இறங்குது அப்படி இருந்தாலும் ஓகே. ஆனா பர்சன்டேஜ் சேமா இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்க டைரக்டா 1% குறையுது அப்படின்னு மைண்ட்ல செட் பண்ணிக்கலாம். ஏங்கிறதையும் சொல்றேன். சரியா? இப்போ 10% ஏறி 10% இறங்குது எப்படினாலும் வைஸ் வர்சா, நோ ப்ராப்ளம். அப்போ ஓவராலா நான் என்னன்னு சொல்லுவேன்? 1% டிக்ரீஸ். 1% டிக்ரீஸ் எதுல? ரியல் வேல்யூ என்ன? 25,000. 25,000ல 1% எவ்வளோ? 2 0 தள்ளி வருவோம், 250. அப்ப 25,000ல 250 rupees போச்சுன்னா 24,750. அவ்வளவுதான். சரி, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி பார்த்துடலாமா? அசம்ஷன் மெத்தட்ல கூட போறேன். எனி மெத்தட். 100 இருக்கு. சரியா? இவங்க சொன்ன மாதிரி என்ன? ஃபர்ஸ்ட் 10% குறையுது. அப்ப என்ன ஆயிருக்கும்? 100ங்கிறது 100 ரூபாங்கிற பொருள் 90 ரூபாவா மாறி இருக்கு இல்லையா? அடுத்து நான் அந்த 90 ரூபாய் இன்னொரு 10% ஏறுது. ஸோ இதுக்கு 10% பாத்தீங்கன்னா 9, 90 அப்போ 99 மாறுதா? அப்போ லாஸ்ட்ல என்ன? ஃபைனல் நெட் சேஞ்ச் என்ன? 1% டிக்ரீஸ். ஸோ எங்கெல்லாம் பர்சன்டேஜ் சேமா வருதோ அண்ட் ஏறி இறங்கினாலும் சரி இல்ல இறங்கி ஏறினாலும் சரி இந்த லாஜிக் நீங்க யூஸ் பண்ணலாம். இங்க இதே 1%ன்னு டைரக்டா பர்சன்டேஜ்ல கொடுத்திருந்தா இன்னும் கூட உங்களுக்கு வேலை ஈஸி. ஸோ இது சிங்கிள் டிஜிட் பாருங்க. இனிமே நான் எல்லா மெத்தடும் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா? அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சில கொஸ்டின்ல ஆப்ஷன்ல மிஸ்மேட்ச் இருக்கு, பிடிஎஃப்லயே எரர் இருக்கு. ஸோ நான் சொல்றேன், நோ ப்ராப்ளம். சரியா? ஒரு சில கொஸ்டின்ல மட்டும். The price of a commodity decreases by 5% in the first week and then increases by 8% in the second week. What is the effective percentage increase in the price after the second week? ஒரு பொருளின் விலை முதல் வாரத்தில் 5% குறைந்து பின்னர் இரண்டாவது வாரத்தில் 8% அதிகரிக்கிறது. இரண்டாவது வாரத்தின் பின்னர் விலையில் ஏற்பட்ட பயனுள்ள சதவீத அதிகரிப்பு என்ன? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் அப்புறம் இன்க்ரீஸ். நம்மளோட a பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100 இங்க யூஸ் பண்ணலாமா? சிம்பிளா யூஸ் பண்ணலாம். எப்படி பாருங்க, டிக்ரீஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் இல்லையா? அப்போ -5 பிளஸ் 8, அதுக்கப்புறமும் -5 into 8 by 100 தானே போடுவீங்க இல்லையா? ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 4 2s are 425, 5 1s are 5 5, -2/5. 2/5 என்னன்னு சொல்லுவீங்க? 0.4 இல்லையா? ஸோ இங்க -5 + 3 என்ன? அது ஒரு 3 -0.4. 3 - 0.4 சால்வ் பண்ணீங்கன்னா 2.6% பிளஸ்ல தான் ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் 2.6% இங்க ஆப்ஷன்ல வந்து அது ஏதோ பிடிஎஃப்ல எரர். 2.6% ஆப்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் நான் இதுக்கு இந்த மெத்தட் சஜஸ்ட் பண்றேன்? 5% சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/20, 20 21 வைக்கணும் ரேஷியோ மெத்தட்ல இல்லையா? 8% சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2/25, 25 27 வைக்கணும். மல்டிப்ளிகேஷன் பண்ணோம், காம்ப்ளிகேட்டட் ஆகும். இதுதான் நான் சொல்றேன். நிறைய மெத்தட் கத்துக்கோங்க, டிஃப்ரெண்ட் அப்ரோச் கத்துக்கோங்க. மெயின் மோட்டிவ் மினிமம் டைம்ல சால்வ் பண்ணதா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அதேதான், லாங்குவேஜ்ல ஏதோ மாத்திருக்காங்க பாருங்களேன். A child inflates a balloon increasing its size by 50%. Later, while trying it, the balloon size decreased by
20%, வாட் இஸ் ஓவரால் பர்சன்டேஜ்? அதே தான் கேள்வியை மாத்திக்கோங்க நீங்க, சரியா? அந்த பலூனோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏறுது, அப்புறமா இறங்குது 2%. ஸோ இதுதான் சிம்பிள் கொஸ்டின். அதனால இதை நீங்களே சால்வ் பண்ணுங்க, சரியா? நீங்க சால்வ் பண்ணி மைண்ட்ல சால்வ் பண்ணீங்களா இல்ல இதுக்கும் பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணீங்களாங்கிறதையும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். the price of fuel decreases by 50%, 40% and 20% in 3 successive months, but increases by 50% in the 4th month. What is the percentage increase or decrease in the price of fuel in the 4th month as compared to its original price? எரிபொருள் விலை 3 தொடர் மாதங்களில் முறையே 50%, 40% மற்றும் 20% குறைகிறது. ஆனால் 4வது மாதத்தில் 50% அதிகரிக்கிறது. 4வது மாதத்தில் எரிபொருளின் விலையில் அதன் அசல் விலையுடன் ஒப்பிடும்போது ஏற்பட்ட சதவீத அதிகரிப்பு அல்லது குறைவு என்ன? நல்லா இருக்குல்ல? கொஸ்டின் குவாலிட்டியா இருக்குல்ல? ட்ரை பண்ணுவோமா மைண்ட்ல? அசம்ஷன் மெத்தட்ல பாருங்க. 100 ரூபான்னு எடுத்துக்கலாம் ஃபியூல் பிரைஸ், இல்லையா? ஃபர்ஸ்ட் 50% குறையுது. அப்ப 100 என்ன ஆகுது? 50 ஆகுது, ரைட்? அடுத்து அந்த 50 40% குறையுது. 50ல 40% எவ்வளோ? 4 5 ஆர் 20 rupees இன்னும் குறையுது. ஸோ 50ல 20 rupees இன்னும் குறைஞ்சதுன்னா 30 ஆயிடும். அந்த 30 மறுபடியும் ஒரு 20% குறையும். 30ல 20% எவ்வளோ? 6. அந்த 30ல இன்னும் 6 போச்சுன்னா 24 தான், இல்லையா? 100 ரூபாய் இருந்த பிரைஸ் இப்போ 24 ரூபாய்க்கு வந்து நிக்குது, ரைட்? ஓகே. அடுத்து மறுபடியும் அந்த பிரைஸ் 50% ஏறுது. 24 ரூபாங்கிறது 50% ஏத்துனீங்கன்னா என்ன அர்த்தம்? 24ல பாதி. 24ல பாதி என்ன? 12. 24ல 12 கூட்டுங்க 36, இல்லையா? அப்போ ஓவராலா ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது? 100 ரூபாய் இருந்த விலை இப்போ 36 ரூபாய்க்கு வந்து நின்று இருக்கு. அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 64 ரூபாய் குறைஞ்சிருக்கு, which is 64%. டிக்ரீஸ் ஆயிருக்கு by 64%, இல்லையா? ஆனா கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஏதோ டேட்டாலாம் நிறைய கொடுத்த மாதிரி இருந்திருக்கு, இல்லையா? பட் ஆனா அசம்ஷன் மெத்தட்ல, பட் நீங்க கொஞ்சம் கால்குலேஷன்ல இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தா என்னோட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதை மைண்ட்லயே சால்வ் பண்ணிடலாம், இல்லையா? இல்லைன்னா இதுக்கு நீங்க ரேஷியோ மெத்தடும் போகலாம். ஏன்னா எல்லாம் 50 40 20ன்னு இருக்கு. அடுத்து இன்னொரு 50. இதுக்கு நான் ஃபார்முலா மெத்தட் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். a பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100 இருக்குல்ல, ஏன்னா மூணு வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இன்னொரு ஃபார்முலா இருக்கு, அது ரொம்ப பெருசு, ரொம்ப காம்ப்ளிகேட்டட், அதை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஒன்னு அசம்ஷன் மெத்தட் போங்க, இல்ல ரேஷியோ மெத்தட் போங்க. அசம்ஷன் மெத்தட ஈஸியா இருக்கும். ஸோ 100 ரூபாய் அசியூம் பண்ணிட்டீங்களா? ஒவ்வொன்றா பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் 50% குறையுது. ஸோ 100 ரூபாயில 50 போய் 50 ஆகும். 50ல ஒரு 40 போகுது. ஸோ இதுல இன்னும் ஒரு 20 போக 30 மாறிடும். அகைன் இந்த 30ல ஒரு 20% குறையுது அப்படின்னா இன்னும் ஒரு 6 ரூபாய் குறைஞ்சு 24 ரூபாய். இதை அவங்க என்ன சொல்றாங்க? லாஸ்டா இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 50%. 24ல பாதி என்ன? 12 இஸ் 36. அப்ப 100 ரூபாய் இருந்தது எவ்வளவு மாற்றம் அடைஞ்சிருக்கு? 64 குறைஞ்சிருக்கு. ஸோ டிக்ரீசஸ் பை 64%. ஓகேவா? இல்லைன்னா நீங்க ரேஷியோ மெத்தட யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் அது சொல்லல, நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். The price of fuel decreases by 45%, 15% and 50%. ஸோ இதுக்கு நம்ம ரேஷியோ மெத்தட் போலாம். ஏன்னா லாஸ்ட் கொஸ்டின்ல அசம்ஷன் மெத்தட் சொல்லிட்டேன், இல்லையா? In 3 successive months, but increases by 70% in the 4th month. What is the percentage increase or decrease in the price of fuel in the 4th month as compared to the original price? எரிபொருளின் விலை 3 தொடர் மாதங்களில் முறையே 45%, 15% மற்றும் 50% குறைகிறது. ஆனால் 4வது மாதத்தில் 70% அதிகரிக்கிறது. 4வது மாதத்தில் எரிபொருளின் விலையில் அதன் அசல் விலையுடன் ஒப்பிடும்போது ஏற்பட்ட சதவீத அதிகரிப்பு குறைவு என்ன? 2 தசம இடங்களுக்கு திருத்தப்பட்டது அப்படின்னா டெசிமல்ல. ஓகேவா? சி 45% சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5 9s are 45, 5 20s are 100, இல்லையா? 9/20 வரும். அப்போ இனிஷியலா ஒரு விலையும் ஃபைனலா ஒரு விலையும் இருந்திருக்கு, இல்லையா? 45 நான் சிம்பிளிஃபை பண்ணனா 9/20. அப்போ 20 rupees இருந்தது, அதுல 9 போக 11 மாறிடும். அடுத்து 15% குறையுது, 3/20. இப்போ 20ல 3 போச்சுன்னா 70. தென் 50% இன்னும் குறையுது. அப்போ 2ல இருந்தது 1 ஆயிரும், இல்லையா? ஏன்னா 50%ங்கிறது 1/2. 2ல 1 போச்சுன்னா லாஸ்ட்ல இட் இன்க்ரீசஸ் பை 70%. 70% சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 7/10. அப்போ 10 17 மாறி இருக்கு, இல்லையா? இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர்
ஸோ இந்த ரெண்டு பக்கமும் ஏதாவது நம்பர்ஸ் கரெக்டா சால்வ் ஆகுற மாதிரி இருந்தால் நீங்க சால்வ் பண்ணலாம். பட் இங்க அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை இல்லையா? 2 into 2 into 2 400 4000 4000 into 2 8000. Okay, 17 are 289. 289 into 11. 289 into 10 என்ன 2890. அதுல ஒரு 289 கூட்டுங்க. 2890ல 289 கூட்டுங்க. ஓகே, இதை வேணா நீங்க சால்வ் பண்றதுனால சால்வ் பண்ணலாம். 289 கூட்டினீங்கன்னா அதுதான் உங்களோட ஆன்சர். 9 7 ரிமைனிங் 1 ஸோ 8000 3179 மாறி இருக்கு. கண்டிப்பா டிக்ரீஸ். ஸோ இதுவும் இல்லை இதுவும் இல்லை. இங்க நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ரொம்ப கால்குலேஷனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். சரியா? இப்ப பாருங்க. ஸோ இங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 0 -9 1 தென் 8 4 இல்லையா? 481. ஸோ 0 ரிமைனிங் 1 0 ரிமைனிங் 1 8. ஆமா, எஸ், இதான் டிஃபரன்ஸ் வருது. எதுல? 8000ல. ஸோ 8000% கண்டுபிடிக்க இன்டூ 100 போட போறீங்க. அந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கட் ஆக போகுது. ஸோ நான் இப்பயே 80 போட்டுக்கிறேனே இல்லையா? ஸோ இப்படியே நீங்க சால்வ் பண்ணலாம். ஒரு ஜீரோ கட் ஆயிடுச்சுன்னா இங்க பாயிண்ட் வந்துடும். 8ல கேன்சல் பண்ணீங்கன்னா 8 6 are 48. வேற எதுவும் போகாது. 0 டாட் தென் 2 are 16 அண்ட் எது வந்தாலும் சரி 60.26 நமக்கு ஆப்ஷன். பாத்தீங்களா? சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் மைண்ட்ல சால்வ் பண்ணோம். கிட்டத்தட்ட மைண்ட்ல சால்வ் பண்ணலாம், மைண்ட்ல சால்வ் பண்ணலாம், மைண்ட்ல சால்வ் பண்ணலாம். பட் இங்க பாத்தீங்களா இந்த மாதிரி கொஸ்டின் வரும். அசம்ஷன் மெத்தட்லயும் நீங்க இதை பண்ணலாம். 100 ரூபான்னு அசியூம் பண்ணி 45 டிகிரிஸ் ஆச்சுன்னா மிச்சம் 55. ஸோ அந்த 55ல 15% டிஸ்கவுண்ட் பண்ணலாம். அதை பாதி டிஸ்கவுண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா 70% நீங்க ஏத்தலாம். அசம்ஷன் மெத்தட்லயும் சால்வ் பண்ணுங்க. சரியா? நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா மெத்தட்லயுமே கவர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்னோட ஸ்டைல்ல கிளாஸஸ் பார்க்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட பெய்டு கோர்ஸும் அவைலபிளா இருக்கு நம்மளோட அஃபிஷியல் ஆப்ல. ஸோ நம்ம லேர்ன் வித் விக்னேஷ் ஆப் டவுன்லோட் பண்றீங்க இல்லையா? அதுல பெய்டு கோர்ஸ் ஆப்ஷன் போனீங்கன்னா நீங்க கோர்ஸை செக் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் போனீங்கன்னா செக் அவுட் பண்ணலாம். ஸோ நம்ம கோர்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். இங்க எப்படி பாக்குறீங்களோ அந்த மாதிரி. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. பட் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபாலோ பண்ணணும். டைம் டெய்லி நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்குள்ள சேஞ்ச் வரும். அந்த சேஞ்ச் அதிகமாக தான் செலெக்ஷன். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல்ஸ் சொல்றேன், ஃபாலோ பண்ணுங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாலேஜ் இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. கோர்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 லெவல். ஓகேவா? ரொம்ப 0ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ரைட் நவ் நம்ம கிட்ட மேத்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் அவைலபிளா இருக்கு. ஜிஎஸ்க்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நானே எல்லா கிளாஸஸும் எடுக்கிறதுனால ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் இருக்கும். சண்டே லைவ் இல்லைனாலும் சொல்லியிருப்பேன். தென் கான்செப்சுவல் டீடைல் எக்ஸ்பிளனேஷன். ஒவ்வொரு கான்செப்டும் ரொம்ப டீடைல்டா நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டு தான் கொஸ்டின் போயிருப்பேன். ஸ்பீடா கொஸ்டின்ஸ்க்கு போற பழக்கம் கோர்ஸ்ல எந்த வீடியோஸ்லயும் இருக்காது. சரியா? ஸோ ஷார்ட்கட்ஸ் எல்லாமே ஃபார்முலாவா இல்லாம ரொம்ப லாஜிக்கலா இருக்கும். வித்தின் செகண்ட்ஸ் நீங்களே சால்வ் பண்ணுவீங்க. கொஸ்டின்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா வைட் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்ப்பீங்க. நீங்க என்னோட கோர்ஸ்ல பாக்குறது எல்லாமே அஃபிஷியல் பேப்பர்ஸ் தான். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு கீழேயும் அது என்ன எக்ஸாம், என்ன டேட்டு, என்ன ஷிஃப்ட்ல கேட்டாங்கிறத தெளிவா கொடுத்துருப்பேன். கிட்டத்தட்ட 10 வருஷ பேப்பர் நீங்க கோர்ஸ்க்குள்ள பார்க்கலாம். 2016ல இருந்து 2026 இப்போ வரைக்குமே கொஸ்டின்ஸை நான் கவர் பண்ணியிருக்கேன். சரியா? டைப் வைஸ் கண்டென்ட், ஸ்ட்ரக்சர்டு கண்டென்ட். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோர்ஸ். நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களே மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள பயங்கரமான சேஞ்சஸ் வரும். ஸோ ஃபார் மேத்ஸ் நான் யூஸ் பண்ண ஸ்பெஷல் மெத்தட்ஸ் இதெல்லாம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி லெவல் கண்டென்ட் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்ப்ளீட்டா இருக்கும். சரியா? ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல. ஸோ நீங்க பெய்டு கோர்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் வரும். அதுல ஃபர்ஸ்ட் கோர்ஸ் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் டீச் பண்ற மேத்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். உள்ள கூப்பன் இருக்கும். கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு டெமோ இருக்கும். ஸோ நான் சொல்றதை நீங்க நம்ப வேண்டாம். டெமோ வீடியோஸும் நீங்க பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டட்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி இல்லை. ஓகேவா? கீழே கூப்பன் டிஸ்பிளே ஆச்சுன்னா டச் பண்ணி பை நவ் ஆப்ஷன் கொடுத்து பை பண்ணிக்கோங்க. பை பண்ற கோர்ஸ் மை கோர்ஸ் ஆப்ஷனுக்குள்ள இருக்கும். கோர்ஸ் எப்படி ஃபாலோ பண்றதுன்னு தனியா ஒரு 1 hour வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம செக் அவுட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். ஸோ இது பாத்தீங்கன்னா ஏதோ பயங்கரமா இருக்குல்ல. ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா இடமே இல்லை எனக்கு. ஆப்ஷன் பயங்கரமா இருக்கு, கொஸ்டின் பயங்கரமா இருக்குன்னு பார்த்தா ஆனா கேள்வியில ஒண்ணுமே இல்லை. சி படிங்களேன்.
In a basketball game, a player scored 36 points using only 2-point shots and 3-point shots. She made 14 successful shots in total. How many 2 points and how many 3-point shots did she make? ஒரு கூடைப்பந்து ஆட்டத்தில் ஒரு வீராங்கனை 2 புள்ளி ஷாட்கள் மற்றும் 3 புள்ளி ஷாட்கள் மட்டுமே பயன்படுத்தி 36 புள்ளிகள் எடுத்தார். அவர் மொத்தம் 14 வெற்றிகரமான ஷாட்களை எடுத்தார். அவர் எத்தனை 2 புள்ளி மற்றும் எத்தனை 3 புள்ளி ஷாட்களை எடுத்தார்? ஒண்ணுமே இல்லை. 5 ஆப்ஷன் கொஸ்டின்ல ஒண்ணுமே இல்லை. பேப்பர் அண்ட் பென் நீங்க எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ்க்கு நல்லா தெரியும், இல்லைனாலும் நான் சொல்றேன். 2-point ஷாட் 3-point ஷாட் இல்லையா? அந்த பேஸ்ட் ஆன் டிஸ்டன்ஸ்ல இருந்து அவங்க ஷூட் பண்றதை வச்சு சொல்றது இல்லையா? அதுபடி பார்த்தா ஒரு பிளேயர் 36 பாயிண்ட் எடுத்திருக்காங்க, ஆல்ரெடி எடுத்துட்டாங்க சரியா? 36 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. ஆனா அவங்க 2-point ஷாட் 3-point ஷாட் மட்டும் தான் விளையாடி இருக்காங்க இல்லையா? மொத்தமா அவங்க 14 ஷாட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதுல அவங்க கேட்கறது எத்தனை 2-point ஷாட் எத்தனை 3-point ஷாட் எடுத்திருப்பாங்க கேள்வி. 2-point ஷாட் எதை மீன் பண்ணுது? அந்த ஷாட் அவங்க போட்டாங்க கரெக்டா அப்படின்னா 2 points இல்லையா? அதே மாதிரி 3-point ஷாட் எதை மீன் பண்ணுது? அந்த ஷாட் அவங்க கரெக்டா போட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க போறது 3 points இல்லையா? அப்ப இந்த ஆப்ஷன்லயே இருக்கு. அதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணா 36 வரணும் கரெக்டா? அவ்வளவுதானே. இப்போ 2-point ஷாட் 7 அடிச்சிருக்காங்க. அப்ப என்ன 2 into 7 14. 3-point ஷாட் ஒரு 7. 3 into 7 21. 21 plus 14 35. 36 வரல. இது என்னோட ஆன்சர் இல்ல. பி பாருங்க. 2-point ஷாட் 10 போட்டிருக்காங்க. 2 into 10 என்ன 20. 3-point ஷாட் 4 போட்டிருக்காங்க. 3 into 4 என்ன 12. 20 plus 12 32. இதுவும் என்னோட ஆன்சர். ஏன்னா எனக்கு 36 வரும். சி நம்பர் ஆஃப் 2-point ஷாட்ஸ் வந்து 6. 2 into 6 12. 3-point ஷாட் ஒரு 8. 3 into 8 24. 12 plus 24 என்ன 36. இதான் என்னோட ஆன்சர். 36 வந்துருச்சா? அடுத்து 2-point ஷாட் வந்து 8. 2 into 8 என்ன 16. 3-point ஷாட் ஒரு 6. 3 into 6 என்ன 18. 16 plus 18 34 தான். இதுவும் என்னோட ஆன்சர் இல்லையா? சோ இது ஒரு கேள்வி. ஆனால் இது உங்களோட எக்ஸாம் டைம்ல கொஸ்டினை பார்க்கும்போது இதுவே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கூட உங்களுக்கு தெரியலாம். பட் ரீட் பண்ணீங்கன்னா கொஸ்டின்ல ஓகே. Next question நான் போறேன். If the numerator of a fraction is increased by 25% and the denominator is decreased by 9%, the value of new fraction becomes 5/7. Which of the following is the correct statement with reference to the original fraction? ஒரு பின்னத்தின் தொகுதி 25% அதிகரிக்கப்பட்டு பகுதி 9% குறைக்கப்பட்டால் புதிய பின்னத்தின் மதிப்பு 57 ஆகிறது. அசல் பின்னத்தை பொறுத்தவரை பின்வருவனவற்றுள் சரியான கூற்று எது? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மாற்றம் அடைஞ்ச பிறகு அந்த ஃபிராக்ஷன் என்னன்னு கேட்டிருந்தா கூட நம்ம ஆப்ஷன்ல யோசிச்சிருக்கலாம். ஆனா நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும். புது ஃபிராக்ஷனை நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா அந்த புது ஃபிராக்ஷன் கண்டுபிடிச்சாதான் இது 4ல எது அந்த ஃபிராக்ஷன்ல செட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நார்மல் மெத்தட்ல ஈஸியா 2 to 3 ஸ்டெப்ஸ்ல நம்ம ஆன்சரை கொண்டு வரலாம். இப்போ பாருங்களேன் சரியா? அப்ப நான் நியூமரேட்டரை n வைக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு. நியூமரேட்டரை n அண்ட் டினாமினேட்டரை நான் d வைக்கிறேன். ஓகே. இவங்க என்ன சொல்றாங்க? நியூமரேட்டர் வந்து இன்க்ரீஸ்ட் பை 25%. அப்ப என்ன எப்பயுமே ஒரு எண் நமக்கு 100%. 25% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 125%. அப்படிதானே? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? டினாமினேட்டர் டிக்ரீஸ்ட் பை 9%. எப்பயுமே ஒரு எண் நமக்கு 100, அதுல 9% போச்சு அப்படின்னா 91%. இந்த மாற்றம் ஆன பிறகு கிடைக்கிற நியூ ஃபிராக்ஷன் வந்து 5/7. இந்த ஓல்டு ஃபிராக்ஷன் நமக்கு கேட்கல. ஓல்டு ஃபிராக்ஷனை கேட்டிருந்தா கூட ஈஸியா ஆப்ஷன்ல வச்சு அடிக்கலாம். அதுவும் பாசிபிள் இல்லை. இப்ப இங்க பாருங்க பர்சன்டேஜ் காலி. தென் நான் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மட்டும் இங்க வைக்கிறேன். மற்றதை நாங்க அனுப்பும் போது 5/7 into 91/125. 7 into 13 சார். 5 into 25 சார். அப்போ நியூமரேட்டர் 13, டினாமினேட்டர் 25. அங்க என்ன கேட்டிருக்காங்க? நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் உள்ள வித்தியாசத்தை கேட்டிருக்காங்க இல்லையா? சரி, வித்தியாசத்தை பார்க்கலாமா? வித்தியாசத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன வருது? 12. நியூமரேட்டர் சின்னது, டினாமினேட்டர் பெருசு, அண்ட் வித்தியாசம் 12. இதுல எதனா மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் இஸ் 12. டைரக்டா பகுதிக்கும் தொகுதிக்கும் இடையிலான வித்தியாசம் ஆப்ஷன் இல்லையா? சோ சிம்பிள். ஓகே. சோ இந்த மாடல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிறைய ரிப்பீட் ஆயிருக்கு.
குவாலிட்டியான கொஸ்டின். பட் இதை நீங்க ஓரளவுக்கு சிம்பிளா பண்ணீங்கன்னா கொஞ்சம் கம்மி ஸ்டெப்ஸ்ல போடலாம். இல்ல இதுக்கு நீங்க நார்மல் மெத்தடு போட்டு ஈக்குவேஷன் மாதிரிலாம் சால்வ் பண்ணலாம், அல்ஜிப்ரா மாதிரி போயிடும், ரொம்பவே டஃபா இருக்கும். சரியா? ஸோ நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் கான்செப்ட். வெயிட்டட் ஆவரேஜ்னா என்னன்னு தெரியல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே பாருங்க, நான் ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் அதுக்கப்புறமும் உங்களுக்கு புரியலன்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன் ஒன்று பார்ப்போம். பட் குரூப் டில அவ்வளவு கொஸ்டின் அதை கேட்கல, நான் அதை உங்களுக்கு தனியா செப்பரேட்டா கவர் பண்றேன், டோன்ட் வரி. ஓகேவா? அதுல நம்ம அந்த கான்செப்டை டீடைலா பார்ப்போம். கோர்ஸ்ல எல்லாம் நான் பயங்கரமா கவர் பண்ணிருக்கேன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, the cost of a washing machine is 25% less than the cost of a TV. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை புரிஞ்சுக்கலாம். If the cost of the washing machine increases by 88% and that of the TV decreases by 57%, then what is the percentage change in the total cost of 6 washing machine and 3 TVs? ஒரு சலவை இயந்திரத்தின் விலை ஒரு தொலைக்காட்சியின் விலையை விட 25% குறைவு, சலவை இயந்திரத்தின் விலை 88% அதிகரித்து தொலைக்காட்சியின் விலை 57% குறைந்தால் 6 சலவை இயந்திரங்கள் மற்றும் 3 தொலைக்காட்சிகளின் மொத்த விலையில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்ன? சோ இங்க கேள்வி உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க வந்து ஒரு வாஷிங் மிஷின் அப்படிங்கிற ஒரு டிவைஸை பத்தியும் டிவி அப்படிங்கிற ஒரு டிவைஸை பத்தியும் பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? வாஷிங் மிஷினோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா டிவியோட ரேட்டை விட 25% கம்மி இல்லையா? இஃப் த காஸ்ட் ஆஃப் தி வாஷிங் மிஷின், சரி அடுத்த கேஸ்ல என்ன ஆகுது? வாஷிங் மிஷினோட விலை 88% ஏறி டிவியோட விலை 57% குறைஞ்சா 6 வாஷிங் மிஷின் 3 டிவி இந்த மாற்றம் அடைஞ்ச பிறகு நான் வாங்கினேன் அப்படின்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் சேஞ்ச் வந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. சரியா? ஸ்லோவா சொல்றேன், ரொம்ப ரொம்ப ஸ்லோவா சொல்றேன். சோ தட் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அடுத்த கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ணலாம். சரியா? 2 விஷயத்த நீங்க முடிவு பண்ணியே ஆகணும். எப்படி அப்படின்னா, டோட்டல் காஸ்ட் எனக்கு தெரியணும்னா என்ன அர்த்தம்? டோட்டல் காஸ்ட் எனக்கு தெரியணும்னா என்ன? பொதுவாவே டோட்டல் காஸ்ட்னா என்ன? டோட்டல் காஸ்ட்னா எனக்கு மொத்தமா நான் எவ்வளவு செலவு பண்ணேன் அப்படிங்கிறது. அதை தெரிய நான் என்ன பண்ணணும்? நான் எத்தனை மிஷின்ஸ் வாங்குறேன், நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இல்லையா? அப்படி இல்லைன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், குவான்டிட்டி இன்டூ அதோட பிரைஸ் இல்லையா? ஒரு பீஸோட பிரைஸ், ஒரு பீஸோட பிரைஸ் அண்ட் அதை நான் எத்தனை வாங்குறேன், அதை வச்சுதான் என்னால டோட்டல் காஸ்ட் சொல்ல முடியும் இல்லையா? அதை நீங்க டிட்டர்மைன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும். இப்போ 2 தான் உங்ககிட்ட இருக்கு. ஒரு மிஷின் வந்து வாஷிங் மிஷின், இன்னொரு மிஷின் வந்து டிவி. அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, ரைட்? வாஷிங் மிஷின் இஸ் 25% less than the cost of the TV. 25% less என்ன அர்த்தம்? 25% 1/4. அப்ப 4ல 1 கம்மி இல்லையா? எது கம்மி? வாஷிங் மிஷின் கம்மி. வாஷிங் மிஷினா அப்ப நான் 3ன்னு எடுத்தேன்னா டிவியை நான் 4ன்னு எடுக்கலாம். கரெக்டா? வாஷிங் மிஷினை நான் 3ன்னு எடுத்தேன்னா டிவியை நான் 4ன்னு எடுக்கலாம். டேட்டா அப்படி. ஓகேவா? நான் இப்போ உங்களுக்கு சால்வ் பண்ண போறது டோட்டலா டிஃப்ரெண்டான மெத்தட் சொன்னல, வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் அப்படின்னு. அதுக்கு குவான்டிட்டி முக்கியம். குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, கடைசியில வாங்க. இங்க கடைசியில என்ன சொல்லியிருக்காங்க? 6 வாஷிங் மிஷின் 3 டிவி தான் வாங்கியிருக்கீங்க இல்லையா? வாஷிங் மிஷின் 6. இது வந்து நான் பிரைஸ், இதை வந்து நான் விலையோட ரேஷியோவை எடுத்துட்டேன். சரி, அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்? குவான்டிட்டியை பத்தி பேச போறேன். குவான்டிட்டி என்ன? வாஷிங் மிஷின் 6, டிவி வந்து 3. நம்ம இப்போ கம்பேர் தான் பண்ண போறோம். எதுக்குமே அசல் விலையா அவங்க கேட்கவே இல்லை இல்லையா? அசல் விலையை வந்து குறிப்பிடுக, இல்ல மாற்றம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. சோ நான் என்ன பண்ணலாம்? அசல் விலைய கேட்காத வரைக்கும், சதவீதத்துல கேட்கிற வரைக்கும் இதுக்கு நான் ரேஷியோவே எடுக்கலாம். அப்ப நான் இதை கேன்சல் பண்ணி 2:1ன்னு தாராளமா எழுதலாம். சோ இதை நீங்க கவனமா வைக்கணும். சரியா? அப்ப குவான்டிட்டி என்ன? 2 வாஷிங் மிஷின், 1 டிவி. ரைட்டா? இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே. இதை வச்சுதான் அவங்க சொல்ற டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். இப்ப புரியுதா? மொத்தமா உங்களுக்கு என்ன காஸ்ட்னு தெரிய, என்ன பிரைஸ், எவ்வளவு குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்க. அப்போ 3x2. நான் வாஷிங் மிஷினுக்காக 6 ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன், 6 யூனிட். டிவிக்காக நான் 4 யூனிட் ஸ்பெண்ட் பண்ணேன். ரைட்டா?
ஸோ இப்போ ஃபைனலா எனக்கு காஸ்ட் தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சிருக்கு? வாஷிங் மிஷின் அண்ட் டிவியோட காஸ்ட் தெரிஞ்சிருக்கு. என்னது? 6:4. இதையும் நான் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா எனக்கு தேவை பெர்சன்டேஜ். 2 3s are 3 should. சரியா? இப்போ வாங்க மாற்றத்துக்கு. என்ன மாற்றம் நடந்திருக்கு? ரைட்டு. ஓகே. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் என்ன? 3. அதை தான் அங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க? 88% ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த 88% ஏறட்டும். ரைட். கீழே எப்பயுமே நீங்க இந்த டோட்டல் காஸ்ட்டை வைக்கணும். இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கிடைக்கும். சால்வ் பண்ணலாமா? 88 into 3 என்ன? 8 3 24, 4 remaining to 264. 264 இது மைனஸ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா இல்லையா? 57 into 2 சால்வ் பண்ணீங்கன்னா 114 by 5. இதை நான் சால்வ் பண்ணா 0 5 1 150 by 5 நான் சால்வ் பண்ணா 30% பிளஸ்ல கிடைச்சிருக்கு இன்க்ரீஸ் இல்லையா? ஸோ 30% இன்க்ரீஸ். ஸோ நான் உங்களுக்கு எவ்வளோ ஸ்லோவா சொல்ல முடியுமோ அவ்வளோ ஸ்லோவா சொன்னேன். அடுத்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணுவீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா. ஓகேவா? ஸோ இது ட்ரெண்டிங் கொஸ்டின். இது மேபி உங்களோட ஏஎல்பி மெயின்ஸ்ல வரலாம், இல்லை உங்களோட என்டிபிசி சிபிடி 1ல வரலாம், சிபிடி 2ல வரலாம். சரியா? எனிதிங் கண்டிப்பா எக்ஸ்பெக்டட். ஓகே, ஏன்னா ட்ரெண்டிங் டைப். ஸோ நான் என்ன பண்ணேன்? இவங்க கேட்கறது பெர்சன்டேஜ்ல. ஸோ நான் வந்து ஒரு ப்ரைஸ் ஒன்று அவங்க சொன்ன டேட்டால எடுத்துட்டேன். குவான்டிட்டி என்னங்கிறதையும் பார்த்துட்டேன். ஸோ குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் ரேஷியோலயே ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். கேன்சல் ஆகுச்சுன்னா கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா அதை மல்டிப்ளை பண்ண உடனே எனக்கு காஸ்ட் கிடைச்சிச்சு. எனக்கு ஒரு அளவுல கிடைச்சிச்சு. அந்த காஸ்ட்டை வச்சு நான் ஏத்துறது இறக்குறது பண்ணும்போது ஓவராலா லாஸ்ட் ஆன்சர் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த கொஸ்டினை அந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் இதுக்குள்ள எனக்கு வேண்டாம், நான் இன்னும் கொஞ்சம் மறுபடியும் அந்த கொஸ்டினை பார்த்துட்டு இதை ட்ரை பண்றேன் ப்ரோ அப்படின்னாலும் ஓகே தான். எனக்கு எப்பயுமே நீங்க சொல்றதுதான். ஓகேவா? இப்போ இதை கொஞ்சம் சிம்பிளா, ஏன்னா நான் உங்களுக்கு தான் அந்த மெத்தட் சொல்லிட்டேன்ல, இதை எடுத்து அப்படி ஸ்லீப் பண்றதுக்கே டைம் ஆகுதுல. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நீங்க நல்லா தெளிவாகி இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். வாஷிங் மிஷின் இஸ் 75% லெஸ் தேன் தி காஸ்ட் ஆஃப் டிவி. அப்ப என்ன அர்த்தம்? வாஷிங் மிஷின் அப்புறம் டிவி அதோட பிரைஸை பத்தி பேசுறோம். 75% லெஸ். 75% 3/4. அப்போ வாஷிங் மிஷின் 1னா டிவி 4 இல்லையா? அடுத்து குவான்டிட்டி தெரியணும். குவான்டிட்டி என்ன? கடைசியில 4 வாஷிங் மிஷின் 3 டிவி. கேன்சலே ஆகாதுங்க. கேன்சலே ஆகாது. 4 வாஷிங் மிஷின் 3 டிவியும். ரைட். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா காஸ்ட் கிடைக்கும் இல்லையா? 4 வந்துருச்சு, 12 வந்துருச்சு. காஸ்டும் என்ன எடுத்துக்கலாம்? ரேஷியோல எடுத்துக்கலாம். வாஷிங் மிஷின் டிவி. அப்போ 1:3. 4 1s are 4 3s are இல்லையா? இப்போ வந்து இவங்க சொல்ற அந்த ஏத்தல் இறக்கலுக்கு வருவோம். ஓகேவா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? காஸ்ட் ஆஃப் தி வாஷிங் மிஷின் இன்க்ரீசஸ் பை 72. வாஷிங் மிஷின் 1 தான் வாங்கியிருக்கீங்க, அது 72% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? அடுத்து பிளஸ் இது ஓவரால் எஃபெக்டா உங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிடும், காமிச்சிரும். சரியா? ஓவரால் பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் என்ன வந்திருக்குங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்து என்ன? டிவி. டிவி வந்து டிக்ரீசஸ் பை 20%. 3 டிவி 3மே டிக்ரீசஸ் பை 20%. இல்லையா? இந்த டோட்டல் காஸ்ட்டை நீங்க ஆட் பண்ண போறீங்க 4. 72 minus 60 இதை கூட மைண்ட்லயே வைக்கலாம் நீங்க. 72 minus 60 என்ன? 12. அப்ப என்ன ஆகுது? 3% பிளஸ்ல கிடைக்குது இன்க்ரீஸ். பாத்தீங்களா? ஸோ கொஸ்டின் பார்க்கும்போது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடா உங்களுக்கு தெரிஞ்சுது. பட் இப்போ இதுல நான் கான்செப்டை சொன்னேன், இதுல இன்னும் சிம்பிளா சால்வ் பண்ணும் இல்லையா? தட்ஸ் இட். ஒண்ணுமே இல்லை, கேள்வி இல்லை. Next question போற. The population of a village was 10,500. In a year, with the increase in population of males by 10% and that of females by 15%, the population of the village becomes 11,780. What was the difference in the number of males and females in the village initially? ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 10,500. ஒரு ஆண்டில் ஆண்களின் மக்கள் தொகை 10% மற்றும் பெண்களின் மக்கள் தொகை 15% அதிகரிப்பால் கிராமத்தின் மக்கள் தொகை 11,718 ஆகிறது. ஆரம்பத்தில் கிராமத்தில் இருந்த ஆண்கள் மற்றும் பெண்களின் எண்ணிக்கையில் உள்ள வித்தியாசம். கொஸ்டின்ல ஒண்ணுமே இல்லை. இப்ப பாருங்க, ஒரு கிராமத்துல 10,500 பேர் இருந்திருக்காங்க. மேல்
ஆண்களோட ஜனத்தொகையில 10% ஏறி இருக்கு, பெண்களோட ஜனத்தொகையிலையும் 15% ஏறி இருக்கு. 10,500ல 10% என்ன? 10,500ல 10% என்ன? 1050 இல்லையா? ஆனா 10,500க்கும் 11,718க்கும் வித்தியாசம் என்ன வருது? 1,218 எக்ஸ்ட்ரா வருது. கரெக்டா இல்லையா? 1,218 எக்ஸ்ட்ராவா ஏறி இருக்கு. 1,218 எக்ஸ்ட்ராவா ஏறி இருக்கு. 1,050 தான் ஏறி இருக்கணும் 10% இருந்தால் இல்லையா? அப்போ வித்தியாசம் மட்டும் எவ்வளவு வருது? 150 ஒரு 18 168 இல்லையா? ஏன் இந்த 168? சி, நான் கான்செப்ட்ஸலா சொல்றது புரியுதா? 10,500ங்கிறது அந்த கிராமத்தோட ஜனத்தொகை. அதுல 10% பார்த்தா 1,050 தான் ஏறி இருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 1,218 ஏறி இருக்கு. இந்த 168 வித்தியாசம் ஏன் வருதுன்னா, ஃபீமேல் எக்ஸ்ட்ராவா ஒரு 5% இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. அப்ப அந்த 168 எதை குறிக்குது? இந்த 5% குறிக்குது. அப்போ நான் 100% இதை கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு என்ன ஆயிடும்? டோட்டல் ஃபீமேல்ஸ் தெரிஞ்சிருமா? 5 எப்போ 100 ஆகும்? இன்டூ 20 பண்ணும்போது இந்த பக்கமும் இன்டூ 20 பண்ணுங்க. 2 8s are 16, remaining 1, 2 6 12 3, remaining 1, 2 1 2 3, 3 3 6 0. இது என்ன? பாப்புலேஷன் ஆஃப் ஃபீமேல்ஸ். கரெக்டா? அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? சரி. 10,500ல 3,360ங்கிறது ஃபீமேல் பாப்புலேஷன். அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய 10,500ல மிச்சம் இருக்கக்கூடியது மேல் இல்லையா? 3,360ல நான் மைனஸ் பண்றேன். 0 4 1 7. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 7,140ங்கிறது மேல். இவங்களுக்குள்ள வித்தியாசத்தை தான் கேட்கிறேன். ஸோ இவங்களுக்குள்ள வித்தியாசம்ங்கிறது 0, 14ல 6 போச்சுன்னா 8 அண்ட் தென் 7, 3,780ங்கிறது ஆப்ஷன். ஸோ கொஞ்சம் கால்குலேட்டிவ். ஏன்னா டிஃபரன்ஸ் கேட்டாங்க, இங்க டைரக்டா மேலோ இல்ல ஃபீமேல் பத்தியோ கேட்டிருந்தா நம்ம இன்னும் கூட சிம்பிளா பண்ணிருக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல எலெக்ஷன்ல வந்து நான் கொஸ்டின் ரெடி பண்ணும்போது ஏதோ கடைசியில போயிருக்கு. அப்போ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது எலெக்ஷன்ல கொண்டு வந்திருக்கணும், பட் அது மிஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே, எனிவே லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதோட கண்டினியூஷனா கூட எடுத்துக்கோங்களேன், நோ ப்ராப்ளம்ல. மிஸ் ஆயிடக்கூடாது, அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, நல்லா இருந்துச்சு. இங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத பாருங்களேன். In a student body election, 5% of the eligible voters are aged 18 to 21 years, 12% are aged 21 to 25 years, and the rest are older than 25 years. Among these groups, 80% of the 18 to 21 year age group and 60% of the age 21 to 25 actually voted. If the number of voters aged 21 to 25 years who voted exceeds the 18 to 21 years by 320, what is the difference between the number of eligible voters aged 18 to 21 years and those aged 21 to 25 years? Okay. So percentageோட லாஸ்ட் கொஸ்டினா இது இருக்கும். ஒரு மாணவர் அமைப்பு தேர்தலில் தகுதியான வாக்காளர்களில் 5% பேர் 18 முதல் 21 வயதுடையவர்கள், 12% பேர் 21 முதல் 25 வயதுடையவர்கள், மீதமுள்ளோர் 25% வயதுக்கு மேற்பட்டவர்கள். இந்த குழுக்களில் 18 முதல் 21 வயதுடையவர்களில் 80% பேரும், 21 முதல் 25 வயதுடையவர்களில் 60% பேரும் உண்மையில் வாக்களித்தனர். 21 25 வயதுடைய வாக்காளர்களின் எண்ணிக்கை 18 முதல் 21 வயதுடைய வாக்காளர்களை விட 320 அதிகம் எனில் 18 முதல் 21 வயதுடைய தகுதியான வாக்காளர்களின் எண்ணிக்கைக்கும் 21 25 வயதுடைய தகுதியான வாக்காளர்களின் எண்ணிக்கைக்கும் இடையேயான வித்தியாசம் என்ன? பார்த்த உடனே வாழ்க்கையே வெறுத்து போகும்ல ஒரு ஆஸ்பிரண்டா. உங்க பிசில உங்க சிஸ்டம்ல வந்து இதை பார்க்கும்போது என்ன எனக்கு ஏன் இப்படி நடக்குது, வந்தது ஒரே ஒரு பர்சன்டேஜ் கொஸ்டின், அதுவும் இந்த மாதிரி வந்துருச்சு ப்ரோ அப்படின்னு வந்து எனக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து மெசேஜ் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஓகேவா? பட் ரியலி இது என்னன்னா, இந்த 18 21 21 25 அபவுட் 25 இயர்ஸ்னு டேட்டாவை போட்டு ரொம்ப கொடுத்துட்டாங்கல்ல, அதுதான் இப்போ பிரச்சனையாவே இருக்கு. நான் ஒவ்வொன்றா எழுதுறேன், உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா புரியும். சரியா?
இப்போ 3 கேட்டகரியா அவங்க பிரிச்சிருக்காங்கல்ல. 18ல இருந்து 21 ஒரு கேட்டகரி, ஒரு குரூப். ஓகே, 21ல இருந்து 25 ஒரு குரூப், 25க்கு மேற்பட்டவங்க ஒரு குரூப். சோ இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா 5% ஆஃப் தி ஓட்டர்ஸ் வந்து இங்க, 12% இவங்க, மீதி எல்லாம் இங்க. அப்போ நான் என்ன பண்றேன், மொத்தம் 100 பேர் இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கிறேன். மொத்தம் 100 ஓட்டர்ஸ், சரியா? 100 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், இந்த குரூப்ல 5 பேர் இருக்காங்க, இந்த குரூப்ல 12 பேர் இருக்காங்க. மிச்சம் இருக்கிறவங்க 83 பேர்ல, ஏன்னா இது ரெண்டும் சேர்த்தா 17. மிச்சம் இருக்கிறவங்க 83 பேர், அவங்க இங்க போட்டுட்டேன். ரைட்டா? among the groups 80% of the age and 60% actually voted. இதுல 80% பேர் தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. இதுல 80% பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இருக்கிறது 5 பேர். இதுல 80% அப்படின்னா 0.5 1, ஒருத்தர் கம்மி ஆயிடுவார். சோ இதுல 4 பேர் தான் ஓட் பண்ணியிருக்காங்க. 80%னா 4 பேர் தான். சோ இதுல 4 பேர் தான் ஓட்டு பண்ணியிருக்காங்க. ரைட்டு. அண்ட் இந்த கேட்டகரியில 21 to 25ல 60%. 12ல 60%னா 1.2 into 6 72. சரி, சப்போஸ் உங்களுக்கு இது காம்ப்ளிகேட்டடா தெரிஞ்சதுன்னா ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க, தப்பே இல்லை. ஸோ 1000 பேரா எடுத்துட்டீங்கன்னா இங்க 50 ஆயிடுவாங்க, இங்க 120 பேர் ஆயிடுவாங்க, இங்க 830 பேர் ஆயிடுவாங்க. இப்ப கொஸ்டினே உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளா மாறிடும். ரைட்டா? ஸோ 80%, இதுல 80%னா 40 பேர், சரியா? இதுல 120ல நான் 60ன்னு ஈஸியா எடுக்கலாம். 120ல 60%னா 72 பேர். இதெல்லாம் கொஞ்சம் குயிக்கா பண்ணுங்க, சரியா? 120ல 10%ங்கிறது 12. 12 into 6 72 போட்டுட்டேன். இவங்களை பத்தி எதுவுமே கொடுக்கல. இவங்களை பத்தி பாத்தீங்களா, எதுவுமே கொடுக்கல. சரி, அப்படியே விட்டுருவோம். ரைட். இப்ப என்ன கேள்வி, என்ன இதெல்லாம் நான் எடுத்துட்டேன். இந்த நம்பர் ஆஃப் போட்டோஸ். ஆமா, 21ல இருந்து 25 வயசுல இருக்கிறவங்க அதிகம். கண்டிப்பா அதான் அதிகம், டேட்டா படி அதிகம்னு கொடுத்துட்டாங்க. 320 அதிகமா. ஆனா உங்களுக்கு இங்க எவ்வளவு வருது அதிகமா? 32 அதிகமா வருது. உங்களுக்கு இங்க 32 அதிகமா வர்றது தான், அவங்களுக்கு அங்க 320 அதிகமா வருது. அப்ப என்ன இருக்கு, உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம்னா into 10, அவ்வளவுதான். ஃபைனலா என்ன கேள்வி, டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் அண்ட் தோஸ் ஏஜ்டு 21 to 25. எலிஜிபிள் ஓட்டர்ஸ்னா அந்த 1000 பேர் இல்லையா, அந்த 1000 அவங்க தான் எலிஜிபிள் ஓட்டர்ஸ். அவங்களுக்கும் சாரி 18ல இருந்து 21 குரூப்புக்கும் 21ல இருந்து 25 குரூப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை கேட்கிறாங்க. ஓ சாரி, இவங்கெல்லாம் ஓட்டு பண்ணிட்டாங்க, பண்ணாத எலிஜிபிள் ஓட்டர்ஸும் இருக்காங்க இல்லையா? அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறேன். ஓட்டு பண்ணவங்கள வித்தியாசம் என்னங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓட்டு பண்ணவங்கள வித்தியாசம் என்னங்கிறத கொடுத்துட்டாங்க. மொத்தமா எலிஜிபிள் இருக்கிறவங்கள வித்தியாசத்தை கேட்கறாங்க. இதுல வித்தியாசம் எவ்வளவு வருது உங்களுக்கு? 70 இல்லையா? சோ உங்களுக்கு வர டேட்டாவை நீங்க என்ன பண்ணணும், into 10 பண்ணீங்கன்னா ஆன்சருக்கு போகலாம். 700ங்கிறது ஆப்ஷன் 7. ஸோ இந்த லைன் எனக்கே பாத்தீங்களா கன்ஃபியூஷன் ஏற்பட்டுச்சு. சி, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஓட்டு போட்டவங்கள வித்தியாசம் 320 வருது, பட் இவங்களும் எலிஜிபிள் தான், எலிஜிபிள் இல்லைன்னு இல்லை. ஸோ எலிஜிபிள் இருக்கிறவங்களுக்குள்ள என்ன வித்தியாசங்கிறது கேள்வி. 700. சரியா? கொஸ்டின் நல்லா இருந்துச்சு, தரமா இருந்துச்சு. லாஸ்ட் வீடியோல கொண்டு வந்திருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதோட நான் பெர்சன்டேஜ்ல எத்தனை டைப் கொண்டு வந்தேன்னு தெரியல, பட் எல்லா டைப்பையும் கவர் பண்ணியிருக்கேன் 3 பார்ட்ஸ்ல. ஸோ பெர்சன்டேஜ் 3 பார்ட்டை நான் தொடர்ந்து பார்த்தேன் ப்ரோ அப்படிங்கிறவங்க சொல்லுங்க. ஏன்னா அப்படி சொல்றவங்க கமெண்ட்ல ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அடுத்த வீடியோ என்னவா இருக்க போது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வேற லெவல்ல கொண்டு வரேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.